இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. தற்போது என்னென்ன முக்கிய அம்சங்களை இந்த செய்தியாளர் சந்திப்பில் மிஸ்திரியும் அவருடன் இருந்த ராணுவ அதிகாரிகளும் தெரிவிச்சிருக்காங்க? தேவா, தற்பொழுது வெளியுறவுத்துறையுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோருடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது இன்று அதிகாலை வரை நடத்தப்பட்ட பாகிஸ்தான் தாக்குதல் தொடர்பான ஒரு விவரங்களை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவம், அதாவது ஃபார்வர்டிங் ஏரியாக்கள், எல்லை பகுதிகளில் தங்களுடைய படைகளை அவர்கள் முன்னோக்கி நகர்த்தி வருவதாக ஒரு தகவலை தற்பொழுது சற்று முன் பேசிய விங் கமாண்டர் வியோமிகா சிங் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று அதிகாலை வரை நடைபெற்ற தாக்குதலை பொறுத்தளவில் இந்தியாவுடைய 26 இடங்கள் என்பது பாகிஸ்தானுடைய இலக்காக இருந்தது என்றும் அந்த இலக்குகளுடைய அந்த தாக்குதல் என்பது முறியடிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுடைய மிக முக்கிய விமானப்படையினுடைய தளங்களும் இன்றைய ஒரு டார்கெட்டாக பாகிஸ்தானுடைய ஆர்மியின் அந்த ஒரு டார்கெட்டாக இருந்தது என்று தற்போது அதிகாரப்பூர்வ அறிக்கையும் மத்திய அரசானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களான பள்ளிகள், மருத்துவமனைகள், குடியிருப்புகள் ஆகியவை பாகிஸ்தானுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்காக இருந்தது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தற்பொழுது வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்தியாவுடைய விமான படைத்தளம் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியது என்பது முற்றிலுமாக ஒரு பொய்யானது தகவல் என்றும் அதற்குரிய வீடியோ மற்றும் படங்களுடைய ஆதாரங்களையும் அதிகாரிகள் தற்பொழுது வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய எந்த ஒரு மிசைலும் ஆப்கானிஸ்தானை டார்கெட் பண்ணி செய்தது இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தற்போது பேசும்பொழுது மிக முக்கியமாக குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவில் ஒரு மத ரீதியிலான பிரச்சனையை உருவாக்குவதற்கான முயற்சியை தொடர்ந்து பாகிஸ்தான் செய்து வருவதாக இன்று பேசிய பொழுதும் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய தாக்குதல் காரணமாக ரஜௌரி பகுதியில் அதிகாரி ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் ஆகிய 2 மாநிலங்களுமே பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கியுள்ளது எனவும் எதிர் தாக்குதல் இந்தியா நடத்திய பொழுது பயணிகள் விமானம் ஒன்றை அவர்கள் பாதுகாப்பு கவசமாக எல்லை பகுதியில் பயன்படுத்தியதாகவும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயலர் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு போலியான பல்வேறு தகவல்களையும் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வருகிறது. குறிப்பாக அவந்திபுரா, பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விமானப்படையுடைய தளங்கள் ஆகியவை பாகிஸ்தானால் தாக்கப்பட்டதாக கூறியது என்பது ஏற்க முடியாது, அது உண்மைக்கு புறம்பானது என்ற ஒரு விளக்கத்தையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்தியாவுடைய அந்த எதிர் தாக்குதலின் பொழுது பாகிஸ்தானுடைய ஒரு ராணுவ அசட்டாக பார்க்கப்படுகிற ரஹீம் யார்கான் தளம் என்பது தாக்கப்பட்டது என்ற ஒரு அறிக்கையும் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. ஸ்ரீநகர், அவந்திபுரா, உதம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்கியுள்ளது என்பதும் இந்த விவகாரத்தில் அம்பலமாகியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். பல்வேறு நடவடிக்கைகள் என்பது பாகிஸ்தான் தொடர்ந்து பொதுமக்களை குறிவைத்தும் மத ஆலயங்களையும் குறிவைத்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது என்ற ஒரு கருத்தானது மத்திய அரசின் சார்பாக ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில் 3வது நாளாக பாகிஸ்தான் அதே போன்ற ஒரு நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்தார். அதைவிட முக்கியமானது, நேற்று வரை சுமார் ஒரு 300 முதல் 400 ட்ரோன்களுடைய தாக்குதல் என்பது இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தி வந்த நிலையில் இன்று அதிவேகமாக பாயக்கூடிய ஏவுகணைகளை பாகிஸ்தான் இந்தியாவின் மீது ஏவிவிட்டுள்ளது. குறிப்பாக பஞ்சாப் எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான படைத்தளத்தை நோக்கி அந்த ஏவுகணைகள் என்பது ஏவப்பட்டுள்ளது. அவை இந்தியாவுடைய தாக்குதலால் முறியடிக்கப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தையும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் பேசும் பொழுது குறிப்பிட்டிருந்தார். இந்த ஹை ஸ்பீட் மிசைல்கள் என்பது தற்பொழுது விசாரணைக்கு நடத்தப்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவத்துடைய இந்த ஒரு தாக்குதல் என்பது ஒரு புரோவோகேட்டிவ் எஸ்கலேட்டரி என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது. அதற்கான எதிர்வினை தாக்குதல் இந்தியாவால் கட்டாயம் வழங்கப்பட்டாக வேண்டும் என்ற ஒரு சூழலில் நேற்றைய தாக்குதல் என்பது இன்று அதிகாலை இந்தியாவுடைய படைகளால் நடத்தப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தையும் வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். பல்வேறு முக்கிய விவரங்களை இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அதிகாரிகள் நமக்கு வழங்கியுள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்கிறோம். குறிப்பாக பாகிஸ்தானுடைய விமான படைத்தளங்கள், அவை மட்டுமல்லாமல் ராணுவ தளவாடங்கள் மற்றும் ராணுவத்தினுடைய படைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் இன்றைய எதிர் தாக்குதலில் இன்று குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. அதிலும் சேதங்கள் என்பது ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்திய மக்கள் மற்றும் சாமானியர்களுடைய அந்த உட்கட்டமைப்பு பகுதிகளை தொடர்ந்து இலக்காக நிர்ணயித்து தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக தகுந்த பதில் தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக